ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யூனிக். மியூசிக் டைரக்டர் யுவன் அவர்கள் கோட் படத்தோட பேக்ரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை வெங்கட் பிரபு அவர்கள் இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாரு நேற்று. அதுல என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யுவன் அவர்கள் ஒர்க் பண்ற இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி தி மெசேஜன் ஆஸ் ஸ்டார்ட் இஸ் ஒர்க்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு போல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அப்போ ரீசெண்டா தளபதி ஃபர்ஸ்ட் அப்போ பார்த்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. மேபி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம பார்த்துருப்பாரு போல. அண்ட் யுவன் அவர்கள் இந்த பிஜிஎம் ஒர்க்கை பயங்கரமா பண்ணணும். ஏன்னா சாங்ஸ்லயே அந்த வைபை கிரியேட் பண்ண மிஸ் பண்ணிட்டாரு. அட்லீஸ்ட் பிஜிஎம் ஆவது பயங்கரமா பண்ணிட்டா படம் ரிலீஸ் அப்ப இதெல்லாம் மறந்துடுவாங்க. அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குன்னே பேர் போனவர் யுவன் அவர்கள். ஸோ ஃபுல்லா பொட்டன்ஷியலி போட்டுட்டு வெறித்தனமா ஏதாவது கொடுக்கணும். அண்ட் அப் டு த மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்கட் பிரபு அவர்கள் ரீஒர்க் பண்ண வைக்கணும். ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் ஓகே பண்ணாதான் வெளிவரும். ஸோ யுவன் அவர்கள் தம்பின்றதுனால கொடுக்கறதெல்லாம் வைக்காம பெஸ்டா கிடைக்கிற வரைக்கும் புஷ் பண்ண வைக்கணும். இல்லா மங்காத்தா மாதிரி நச்சுன்னு ஒரு பீஜம் அமைஞ்சிட்டாலே போதும். பட் பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரொமோஷன் மெட்டீரியல் கிளிக் ஆகலன்னா படம் பெருசா கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வாத்தி கம்மிங் அரபு குத்து சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்ததே அந்த படத்தோட ஹைப்பை ஏறதுக்கான ரீசன். ஸோ கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் லோவா தான் மெயின்டைன் ஆகுது. யுவன் அவர்கள் சொதப்புனதுமே ஹெல்ப் ஆகியிருக்கு. பட் இது எல்லாத்துக்குமே சேர்த்து படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.